Language rights are human rights, significant to linguistic minority communities seeking to maintain their distinct group and cultural identities, sometimes under conditions of marginalization, exclusion, and discrimination. Imagine being the citizen of a country where the only language you speak cannot be understood. நாங்கள் எங்களோட ஏரியாவில் வந்து நிறைய பிரச்சனைகளை இனம் கண்டிக்கிறோம். இப்போ மொழி ரீதியான பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டல், போலீஸ் நிலையம், அது அரசு அலுவலகங்கள், மற்றது பிரதேச செயலகம், அதில் அது இல்லாமல் நாங்கள் பெரும்பான்மையை கண்டது சமுர்த்தியில். அங்கே வந்து அவங்க வந்து ஊசி பிள்ளைக்கு வந்து 1 வயசு ஊசி போடணும் அப்படின்ட்டு சொல்லி இதண்டக்குள்ளே அவங்க வந்து 5ஆம் கட்டியில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட சொன்னது. அவங்க வந்து சிங்களத்தில் சொன்னதாலே எனக்கு அது விளங்க இல்லை. அவருக்கு வந்து அந்த நோய் வந்து எதிர்ப்பு சக்தி ஊசி தானே, அது அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவைக்கு வேலை செய்யாதோன்ற ஒரு பயம் மனசுக்குள்ள. அப்போ அந்த பயம்தான் எங்களுக்கு. இப்போ ஒரு கிட்டத்தில் இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போ இந்த ஒவ்வொரு ஆளுக்கு மாறி மாறி சண்டை நடந்தது. அப்போ நாங்கள் 119க்கு கோல் அடிக்கக்குள்ள அவங்க சிங்களத்தில் காய்ச்சாங்க. நாங்கள் கதைக்கிறதுங்க இப்போ எங்களுக்கு ஒரு அட்ரஸை கூட சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளலாம் போயிட்டு. நான் ஒரு பெண்ணாக இருந்தபடியே அந்த பிரச்சனையில என்னால் சால்வ் பண்ண முடியாமல் போயிட்டு. ஏனெண்டா எனக்கு மொழி தெரியாது தானே. இப்போ நான் இன்னொரு மொழி தெரிஞ்ச ஆள்கிட்ட போகும்போது இப்போ நீங்கள் இதில் போகும்போது எனக்கு நான் ஒரு பெண்ணாக உங்களை கூப்பிட்டு கதைக்கல தானே மொழி தெரியுமாண்டு. அது எப்படின்னு சொன்னால் அந்த சமுர்த்தியில் வந்து நுண்கடன் கொடுப்பாங்க, சுயதொழிலுக்கான பெறுவனம். அது ஒரு 5 குழு பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கறது. அதில் ஒரு ஆள் நம்மகிட்ட இருந்து அந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு ஆள் கடன் எடுக்கிறதுக்காக வேண்டி கையொப்பமிட்டதுக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கொடுப்பனவில் இவங்களோட லோனை கழிச்சிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு நடந்த அநீதி. நாங்கள் இதை எப்படி இனம் கண்டோம்னு சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனை படிவத்தில் வந்து சிங்களத்திலான படிவத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு நிபந்தனைகள் எதுவும் தெரியாமல் இவர் கையொப்பமிட்டதுனால தான் இவருக்கு அந்த அநீதி நடந்தது. In addition to systemic problems in government offices, authorities, hospitals, and schools, the lack of implementation of the official languages policy causes hardships in everyday life, such as sporting events, employment, trade and commerce, and fundamental challenges in governance. 2012ஆம் ஆண்டு நாங்கள் கொழும்பில் வந்து மாற்றுத்திறனாளி அமைப்பால் வந்து சுகந்ததாச விளையாட்டு போட்டியில் வந்து கலந்து கொண்ட நாங்கள் மாவட்ட மட்டத்தில். அந்த மாவட்ட மட்டத்தில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அங்கே இல்லை, தனியாக சிங்கள மொழியும் மற்ற சைன் லாங்குவேஜும் தான் இருந்தது. அதால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கலந்து கொண்ட விளையாட்டு போட்டியில் வந்து நான் வந்து அந்த குண்டறிதல் என்ற விளையாட்டு போட்டியில் வந்து பெஸ்ட்டான இடத்தை பிடிச்சிருந்தேன். நான் அந்த இடத்துல வந்து அவங்க என்ன வந்து மொழி விளங்காதபடியினால் வந்து 3ஆம் இடத்துல வந்து என்ன போட்டிருந்தவங்க. அப்போ දැන් අපේ ගෙවල් වල ඉස්සරහා පාර හදන්න තිබුණා. පාර හදන්න තියෙද්දි ඒ පාර ඉස්සරහත් හදලා පිටිපස්සත් හදලා මැදින් ඉතුරු කරලා තිබුණා. පස්සේ මම මේ සම්බන්ධව ගිහලා ප්‍රාදේශීය සභාවේ සභාපති එක්ක මේක RTI ෆෝම් එකක් අරන් මම ෆිල් කරලා සභාපතිට දුන්නා. හරියට මාස 3කින් පස්සේ මම එතනට ගියා. එතනට ගියාට පස්සේ කිව්වා මේ RDI ඒ ඉංජිනේර් සර්ට අපි දැම්මට සර්ගෙන් අපිට කිසිම පිළිතුරක් හම්බෙන්නේ නැහැ කියලා. ඊට පස්සේ මාස 10කට පස්සේ මම දිසාපති සර් හම්බෙන්න ගියා. There are many reported and unreported incidents like this in Sri Lanka every single day. It all began in 1956, when shortly after independence from British rule, Sinhala was declared the only official language by a Sinhalese majority parliament. But roughly 1/3 of ethnic minorities in Sri Lanka cannot speak Sinhala. The 1956 Sinhala Only Act disenfranchised minority communities. Then, in 1978, the Second Republican Constitution of Sri Lanka declared a clear set of provisions which guarantee that no citizen shall be discriminated against on grounds of language.
The constitution declared both Sinhala and Tamil as official languages of Sri Lanka, with English as a link language. And though enshrined in the Constitution, these language rights provisions were largely ignored. This continued disenfranchisement greatly contributed to the civil war that lasted nearly 30 years. And while the war ended in 2009, even today, the vast majority of Sri Lankans are unaware of their language rights. So how does this affect everyday life of every person living in Sri Lanka today? ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மொழி சட்டங்கள் வந்து இருக்குது. ஆனால் வந்து இருந்தாலும் கூட அது வந்து ஒரு ஏட்டளவில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே வந்து அது பரவலாக நடைமுறையில் வந்து இருக்கிறதில்ல. அதை நாங்கள் இந்த ஆராய தொடங்கும் போது நாங்கள் கவனித்ததில் பாடசாலையில் 2ஆம் மொழி கல்வியில் ஒரு பிரச்சனையை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இப்போது நம்மளோட நாட்டில் உள்ள சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள மொழிக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை இருக்கிறது வந்து மறைமுகமாக நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ சில நேரங்களில் இப்போ இன்டர்வியூ நேர்முக பரீட்சையில் செல்லும்போது அவங்க வந்து நம்மளோட தமிழ் பேசுகிற மக்களை சில டைமில் சில குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்ட்டு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற நேரமும் இருக்குது. நம்மளோட மக்கள்கிட்ட இருக்கிற ஃபோல்டு என்னென்னு சொன்னால், நம்மளோட மக்கள் வந்து அரசு துறையை பெரும்பாலும் நாட்டுறதில்லை. அவங்க வந்து சுய தொழிலையும் அவங்களுடைய பிஸ்னஸ் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு கல்விக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறதால அது வந்து நாங்கள் அரசு துறைக்கு வந்து பெரும்பாலும் முன்னுரிமை கொடுக்குறதில்லை. அதுபோல் வங்கிகளில் பத்திரங்கள் விண்ணப்ப படிவங்களில் மொழி தொடர்பான ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஏனென்றால் வைத்தியசாலைகளிலும் சில வேளைகளில் தமிழ் தெரிந்த வைத்தியர்கள் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. இல்லாத நிலையில் ஒரு தாதியிடம் போயிட்டு நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை கூறினால் அவர் சிங்களத்தில் அதை சொல்லி தான் இருக்கிறார். அப்போ ஒரு கடும் அவதிக்குள்ளாக ஒரு நோயாளி போயிருக்கும் போது அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவள் வயிற்று வலியை பாப்பாவா இல்லாட்டி. Implementation of the official languages policy of Sri Lanka is essential to promote respect for diversity and equality in society. Respect for language rights helps communities and cultures flourish and prevents discrimination. எங்களுக்கு பெரும்பான்மையினருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அத்தனை உரிமைகளும் சலுகைகளும் எங்களுக்கு உரியது. மொழியுரிமை சார்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாக ஒரு நாட்டின் பிரஜையாக குறிப்பாக இலங்கையில் அடிப்படை உரிமை சட்டத்தின் கீழ் எல்லா மனிதனுக்கும் உரிமை இருக்கின்றது. தான் விரும்பிய மொழியில் தானும் தனக்கான ஒரு உதவியை வழங்கக்கூடிய அரசாங்கமும் அது எந்த மொழியை அவர் பின்பற்றுகின்றாரோ அந்த மொழியில் அவர் அந்த விடயத்தை அணுகக்கூடிய உரிமை கட்டாயம் அரசாங்கம் வழங்க வேண்டும். This is what inspires an organization like Viluthu to bring communities across ethno-linguistic groups together. விழுது என்ன செய்யும்ன்றா, சமூகத்துக்காக வேலை செய்யும் போது அங்கே சமூகத்தில் நேரடியாக போய் அந்த மக்களை பார்ப்போம். அந்த பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்தி அதுக்கு என்ன சொல்யூஷன் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு வாசகர் வட்ட கலந்துரையாளர்கள் மாதிரி அவைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். Viluthu is a grassroots focused and rights-based organization. The National Languages Fund, implemented by the National Languages Equality Advancement Project, or NLEAP, has supported Viluthu to continue its work with grassroots communities to promote awareness of language rights. NLEAP, which is a bilateral project funded by the Government of Canada,
works with the Sri Lankan government and civil society organizations to promote respect for language diversity, awareness of language rights, and to increase the capacity of citizens to communicate in the official languages. Supported by NLEAP, Viluthu focuses on developing and empowering leaders and community-based organizations to build the capacities of grassroots communities to understand and articulate their language rights. நான் ஆரம்பத்தில் எனக்கு நோக்கம்ண்டு ஒன்றும் இல்லை. இந்த அமைப்பில் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு தான் நான் போனேன். அந்த போன இடத்துல எனக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு அந்த மீட்டிங்கில் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நினச்சினா எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும், எங்களோட உரிமைகளை நாங்கள் எப்படி கேட்குறது, எல்லாத்துக்கான வழிமுறைகளையும் எங்களுக்கு இலகுப்படுத்தினருக்கு சொல்லி கொடுத்தாங்க. Viluthu has built the capacity and skills of local communities to understand and advocate for their language rights with training and workshops across Sri Lanka. பொதுமக்கள் அணுகக்கூடிய மக்களுக்காக செயற்படக்கூடிய நிறுவனங்கள், அரச நிறுவனங்களுடன் எவ்வாறு மொழியுரிமை சார்ந்து அவர்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வது தொடர்பான அதிகமான வேலைத்திட்டங்களை செய்து வருகின்றார்கள். அதற்குள் உள்வாங்கப்பட்டு தான் எங்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடன் இணைந்து தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு இருக்கின்றோம். நந்தினி என்ற தாய் என்கிட்ட அவட பிரச்சனையை சொல்லும்போது நானும் ஒரு தாயாக இருந்தபடியாக எனக்கு எந்த பிள்ளைன்ற பராமரிப்பில் எவ்வளோ முக்கியத்துவம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஒரு தாயாக இருந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்குறேன்ன்றது எனக்கு அந்த உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அவங்களோட ஃபீலிங்கையும் இது புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனால நான் என்ன செஞ்சேன்னா அவங்களோட சேர்ந்து நான் இந்த இதை அப்படியே விடக்கூடாது, இதை மாதிரி இன்னும் தாய்மார்களும் பாதிக்கப்படக்கூடாது, பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு கருத்தில் கொண்டு போய் நான் அவங்களுக்கு வைத்திய அதிகாரிகள் அவருக்கு முறைப்பாட்டு எங்களோட கிராமத்து சார்பாக சொசைட்டி சார்பாக அங்கே அனுப்பி அவங்க ஒரு முடிவெடுத்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு அரசு அதிகாரியை போட்டவங்க. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை சரியாயிட்டு இப்போ இங்கே தமிழ் பேசக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்னொன்று சொன்னால் தகவல் அறியும் சட்டம், அந்த சட்டம் என்னென்றே மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. எங்களோட இந்த வளவாளர்கள் மூலம், விழுது தந்த வளவாளர்கள் மூலம் நாங்கள் அந்த சட்டத்தையும் படிச்சுக்கொண்டோம். அதன் மூலம் நாங்கள் எப்படி பயன்களை பெறலாங்கிறதையும் அறிஞ்சிக்கொண்டோம். இந்த பிரச்சனையை அதை நாங்கள் பிறகு இனங்கண்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைச்சி அவங்கள்ட்ட இந்த இப்போ தமிழ் தெரிஞ்சு சிங்களம் தெரியாத மக்களுக்கு அதுக்கப்புறம் ஒரே ஃபார்மில் 2 மொழியிலையும் பிரிண்ட் பண்ணி அடித்து இப்போ அது நடைமுறையில் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் அதிகாரிகளோட கதைச்சு அவங்களுக்கான அந்த அவங்களோட சல்லிலிருந்து வெட்டி நாங்களே அந்த காசையை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டோம். In addition to empowering communities to advocate for their language rights, Viluthu organizes and facilitates stakeholder events where these communities and their representatives can present their issues directly to key government officials. This dialogue helps to find solutions and deepen the understanding and engagement between people and the state. ஜூபிலி ஹாலில் அந்த கடைசியான அந்த நிகழ்வு நடந்தது, மிகவும் சிறப்பாக நடந்தது. நான் திருகோணமலை மாவட்டத்தில் பல வேலைத்திட்டங்களை இவ்வாறான வேலைத்திட்டங்களை செய்திருக்கின்றோம் விழுது சார்பாக. ஆனால் இது மிகவும் சிறப்பானதாக இருந்தது. அப்படி நிறைய சந்தர்ப்பம் நம்ம நேராக போய் ஒரு ஆளுநரை சந்திக்கிறதுக்கு தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் ஆளுநரை நேரடியாக சந்தித்து நாங்கள் எங்களோட பிரச்சனை ரீதியாக சொல்லி எங்களோட கிராமத்தில் இது மட்டும் மொழி ரீதியான பிரச்சனை மட்டுமின்றி இல்லாமல் வேறு பிரச்சனைகளே அதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம். எங்களுக்கு அது ஒரு வெற்றி ஒரு இதுன்னு சொல்லி தான் சொல்லணும். எனக்கு வெற்றி ஒரு நாள் ஒன்று தான் சொல்லணும், நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு. A parallel event in Putlam connected CBOs with department heads to facilitate dialogue and solutions.
உதாரணமாக சொல்ல போனோம்னா இப்போ முறைப்பாட்டு கடிதங்கள் வந்து தமிழ் மொழியில் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை முறைப்பாடு. அப்போ அந்த இடத்துலேயே சொன்னவங்க இனி வர்ற காலங்களில் வர மக்கள் தங்களுக்கு முறைப்பாடு எதுவும் தேவைப்பட்டது என்று இருந்தால் தாங்கள் எழுதுகிற சிங்கள மொழியில் எழுதுகிற முறைப்பாடு மேலே நம்பிக்கைத்தன்மை இல்லாத பட்சத்தில் அவர்கள் வந்து தாங்களாகவே முறைப்பாட்டு கடிதங்களை எழுதி கொண்டு வந்தால் தமிழ் மொழியில் அதை அவங்களோட முறைப்பாட்டு புத்தகத்தில் ஒட்டுவதாகவும் சொன்னார்கள். நாங்கள் பயந்து தானே இருந்த மொழியை கதைச்சா எங்களுக்கு பிரச்சனை வந்துருமோண்டு. இந்த வாசக வட்டத்துக்குள்ளே வரக்கொள்ள எங்களோட உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுண்டு, எங்களுக்கு மொழியை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதால் இப்போ எனக்கு ஒரு தைரியம். இப்போயும் நான் பைக் ஓடி போக்குள்ள ரஃபிக் நிப்பாட்டியும் தந்தேன், எனக்கு வாசித்து காட்டுங்கன்ட்டு சொன்னதுக்கு பிறகு தான் நான் சரி அப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்குது. තනියෙන් සෝල් කරන්න ගොඩක් අමාරුයි. ඒ වුණාට තනියෙන් කියන්නේ දන්නේ නැති කෙනෙකුට ඒක කරගන්න අමාරුයිනේ. එතකොට මේ වගේ ආයතනයක් කරා සම්බන්ධ වෙලා සාමූහිකව වැඩක් කරලා මේ ප්‍රශ්න වලට විසඳුම් ගන්න පුළුවන්. දැන් මං වගේ භාෂා දෙකම හොඳටම දැන් මට ලියන්න කියන්න භාෂා දෙකම හොඳට පුළුවන් නිසා ප්‍රශ්නේ විසඳගත්තා. එහෙම බැරි මිනිස්සු ගොඩක් අසරණ වෙනවා. එතකොට මේ වගේ සාමූහිකව වැඩ කරන එකෙන් මේ ප්‍රශ්න ගොඩක් අපිට විසඳ ගන්න පුළුවන් වෙනවා. ஒரு பிரச்சனையை வந்து ஒரு குழுவோடு சேர்ந்து நான் வந்து அரசாங்கத்திட்ட சொன்னால் எனக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே தனியாக சொன்னேன்னு சொன்னால் அதுக்குரிய தீர்வு கிடைக்காது. ஒரு மக்கள் அவங்களோட பிரச்சனைங்க சொல்லி அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அதை தீர்க்கும் போது உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம். இனி அந்த மக்கள் அதை என்னென்னா அந்த அவையில் பாதிக்கப்பட்டதை சொல்லும்போது எங்களுக்கு தான் தெரியுது அவையில் எவ்வளோ தூரம் அதுக்காக அழுது கண்ணீர் வடித்து அதை சொல்கிறாங்களேன்னு. அது நடந்து முடிஞ்சு போது எனக்கு என்னோடய வீட்டில் ஒரு பிரச்சனை எப்படி தீர்ந்துச்சோ அது மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து அந்த சமூகத்துக்கு நடந்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஹாப்பி ஒன்று கிடைக்கிறது. நாங்கள் ஒரு சிறுபான்மையினத்தவர்கள் அரச கர்ம மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது சிங்கள மொழியிலே கூடுதலாக வந்துட்டு அதில் தமிழை சேர்த்தாலும் அது எங்களுக்கு நடைமுறையில் இல்லாமல் இருக்குது. மாற்ற இயலாதுன்ற சந்தர்ப்பத்தில் இருந்து இப்போது நாங்கள் சில இடங்களில் குரல் கொடுத்து கதைச்சி பேசி எல்லாம் வந்தபடியாக எங்களுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் வருது. அந்த சின்ன மாற்றங்கள் எங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. To make the language problem sound as if it is unsolvable beyond change, forgets the fact that any solution that strives to be people-centered and rooted in local ownership can, in time, transform the whole world. Volunteers like those at Viluthu prove to us through their concerted actions and continuous efforts that the only impossible victory in life is the one we never attempt to strive for. To have a better future takes perseverance and courage. Viluthu, along with its valuable supporters and dedicated staff, continue to strive for equality through change. We hope you will join us in making a change for the better.